நம்ம திருவாரூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் டு மன்னார்குடி சாலையில தட்சிண அயோத்தின்னு சொல்லுவோம். அங்கேயும் சுவாமியோடைய புஷ்கரணி சரையோ நதி புஷ்கரணி தான். வடுவூர்ல சுவாமி திரேதாயுகத்திலேயே எழுந்தருளிட்ட அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி. பல பழமொழிகள் நம்ம கேட்டிருப்போம். அதுல முக்கியமான பழமொழி திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் வீதி அழகு, மன்னார்குடி மதில் அழகு, வடுவூர் சிலை அழகு. அந்த சுவாமியோடைய சிலை தான் லோகத்திலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் அழகான ஒரு விக்கிரகம். திரேகதா யுகத்திலே ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமியாய் அவதரித்தார். அவதாரம் முடிஞ்சு வனவாசம் முடிஞ்சு சுவாமி போகும்பொழுது பல மகரிஷிகளோட கலந்தாலோசனை பண்ணார். பல மகரிஷிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். மகரிஷிகள்லாம் கேட்கிறாரா, பிரபு நீங்க எங்க கூடவே இருந்துரும் போலே உங்களை நாங்க தினசரி பூஜை பண்ணுவோம்னு கேட்கிறா. சுவாமியோ சரி சொல்றேன்னா, அன்று இரவு எம்பெருமான் தன்னை தானே தன்னுடைய தபஸ் வலிமையால ஒரு விக்கிரகமாக வடிவமைத்தார். மறுநாள் மகரிஷிகள் எல்லாம் சுவாமிய சேவிக்க வரா. சுவாமிய பாக்குறா, பக்கத்துல அந்த விக்கிரகத்தை பாக்குறா. கோடி சூரிய தேஜஸ் இருக்கு. பிரபுவை அப்படியே உரிச்சு வச்சா மாதிரி அந்த விக்கிரகம் இருக்கா. பிரபுட்ட கேட்டாரா, ரொம்ப அழகா இருக்கே சுவாமி, இந்த விக்கிரகத்தை நாங்க பூஜை பண்றோம், இதை நாங்க எடுத்துக்கலாமான்னாராம். சுவாமி தன்னுடைய திரு கரங்களால நம்ம தென் தேசத்துல பல மகரிஷிகள் ஒப்படைத்த விக்கிரகம் தான் இன்னைக்கு வடுவூர்ல நாம சேவிக்கக்கூடிய பிரபு ஸ்ரீ கோதண்டராம சுவாமி விக்கிரகம். அதன் பிறகு பல மகரிஷிகளால் பூஜிக்கப்பட்டு திருக்கண்ணபுரத்துல ஒரு பெருமாளுடைய பக்தரால் அது பூஜிக்கப்பட்டு காலப்போக்கில் சில காரணங்களால் தலைஞாயிறுல மறைக்க வைக்கப்பட்டிருந்தது. பல வருடங்கள் சுவாமி தலைஞாயிறுல இருந்த தஞ்சாவூர் ஆண்ட சரபோஜி மகாராஜாவுடைய கனவுல ஒரு நாள் சுவாமி ராமச்சந்திர சுவாமி பிரத்யட்சமாகி தலைஞாயிறுங்கிற இடத்துல நான் இருக்கேன்னு எடுத்துட்டு வந்து ஒரு கோவிலை கட்டுனாரா. சரபோஜி மகாராஜாவோ தலைஞாயிறுக்கு ஓடி வர விக்கிரகத்தை எடுத்துட்டு வர வழியில வடுவூர்ல தங்குறார். வடுவூர்ல உங்களை மாதிரி பல ராம பக்தர்கள் இருந்தாலும் சுவாமி இங்கே இருக்கட்டுமே, நாங்க பூஜிக்கிறோமேன்னு அவளுடைய பக்திக்கு இணங்க சரபோஜி மகாராஜா அந்த இடத்திலேயே ஒரு கோவிலை கட்டி சக்கரவர்த்தி திருமகன் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி அங்கேயே பிரதிஷ்டை செஞ்சு கும்பாபிஷேகம் பண்ணாராம். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி நம்ம தென் தேசத்திலே நம்ம திருவாரூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் மன்னார்குடி சாலையில தனக்குன்னு ஒரு கஷேத்திரத்தை அமைச்சுட்டு நமக்கெல்லாம் அருள்பாலிக்க காத்துன்னு இருக்க. நம்ம எல்லாருமே போய் தரிசனம் பண்ணணும். மனிதனா பிறந்த யாராவது ஒருத்தர் கூட விட்டுறக்கூடாது. வடுவூர் ராமனை பார்க்கணும்.